ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆல்ரெடி நம்ம பார்ட் 7 வீடியோ போட்டிருக்கோம். இதோட பார்ட் 8 வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். NAFED தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை வாய்ப்பு இணையம் மேற்கொள்ளும் பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி வேளாண் பொருட்களை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்தல். தொழில் கூட்டுறவு சங்கங்கள் கீழ்காணும் நிறுவனம் மூலம் பயனடைகிறது. அகில இந்திய கைவினை குழு, அதாவது ஹேண்டிகிராஃப்ட்ஸ் போர்டு மூலிமா பண்ணுறாங்க. ஊரக வளர்ச்சிக்கு கூட்டுறவு அமைப்புகள் கீழ்காணும் வகையில் உதவுகிறது. ஆப்ஷன் சி வேலைவாய்ப்பு உருவாக்கம். தற்போதைய காலங்களில் கூட்டுறவு அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட பணி. விரைவு தபால். கூட்டமைப்பு சங்கம் என்பது ஆப்ஷன் டி அப்பெக்ஸ் அல்லது மைய கூட்டுறவு சங்கம். கூட்டமைப்பு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு TNSB, தமிழ்நாடு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க், CCB, இது உங்களுக்கு பேக்ஸு, அர்பன் பேங்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நிதி வழங்குது. கூட்டுறவு உணவகங்கள் கீழ்காணும் வகைப்பாட்டில் வரும். நுகர்வோர் சங்கங்கள், விவசாய சேவை கூட்டுறவு சங்கம் கீழ்காணும் வகையில் வரும். கடன் சங்கங்கள். விவசாய சேவை சங்கங்கள் பொறுத்த வரைக்கும் சேவை மட்டும் புரியாமல் அவங்க பண்ணை, நீரிய சங்கம், எண்ணெய் வித்துகள், இது எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் இது எந்த வகை கீழே வருது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது கடன் சங்கம் தான் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணாங்க. அதனால் கடன் சங்கம். கூட்டுறவு நகரமைப்பு கீழ்காணும் வகைப்பாட்டில் அடங்கும். ஆப்ஷன் சி வீட்டு வசதி சங்கங்கள். கீழ்காணவற்றுள் எந்த சங்கம் இதர சங்கங்களின் வழிபாட்டில் வரும்? இதர சங்கங்கள் இவங்க வழிபாட்டில் வர்றது எந்த சங்கம் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி ஆடு வளர்ப்பு சங்கம். பட்டு வளர்ப்பு சங்கம் கீழ்காணும் பணியை செய்கிறது. பட்டு நூலை பிரித்தெடுத்தல். பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் கூட்டுறவு ஒன்றியத்திற்கு செலுத்த வேண்டியது. ஆப்ஷன் பி ஆண்டு சந்தா. ஆயிரத்தி 1942 பல்நோக்கு கூட்டுறவு சங்க சட்டத்தின் நோக்கம் மத்திய பதிவாளரின் அதிகாரம் மாநில பதிவாளருக்கு அளித்தல். கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக குழு அரசு பிரதிநிதித்துவம் கீழ்காணுவற்றுள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1956 அகில இந்திய கூட்டுறவு காங்கிரஸ். கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக குழுவில் அரசு பிரதிநிதித்துவம் கீழ்காணும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1956 ஆண்டின் அகில இந்திய கூட்டுறவு காங்கிரஸ். கூட்டுறவு பயிற்சி மையக்குழு கீழ்காணும் அமைக்க சிபாரிசு செய்தது. நிலவள வங்கிகள்
அதாவது கூட்டுறவு பயிற்சி மையக்குழு கீழ்கண்டவற்றை அமைக்க சிபாரிசு செய்தது. எந்த பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா நிலவள வங்கிகளை. விவசாய கடன் திறனாய்வு குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1989. இது குழுவோட தலைவர் பார்த்தீங்கன்னா குஷ்ரோ. கூட்டுறவு வங்கிகளின் முக்கிய நோக்கம் கடன் வழங்குவோரின் அதிகாரத்தை தகர்த்தல். மாநில கூட்டுறவு வங்கிகள் கீழ்காணவற்றுள் தொடர்புடைய ஏற்படுத்தியுள்ளது. ரிசர்வ் வங்கி, மைய வங்கி, தொடக்க சங்கங்கள் இதோடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளது. கிராமப்புற வளர்ச்சி வங்கி நிறுவனம் கீழ்கண்டவற்றுள் எதை வழங்குகின்றது? ஆப்ஷன் பி. கிராமப்புற வங்கிகள் அலுவலர்களுக்கு பயிற்சி அளித்தல். கிராமப்புற வளர்ச்சி வங்கி நிறுவனம் கீழ்கண்டவற்றுள் எதை வழங்குகிறது? கிராமப்புற வங்கிகளின் அலுவலருக்கு பயிற்சி அளித்தல். வகைப்படுத்தப்பட்ட நகர கூட்டுறவு வங்கிகள் கீழ்காணும் ஒன்றின் ஒழுங்குபடுத்தப்படும் மற்றும் மேற்பார்வை கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது. ஆப்ஷன் பி. ஆர்பிஐ கட்டுப்பாட்டில் தான் இயங்குகிறது. நபார்டு நகர கூட்டுறவு வங்கிகள். கூட்டுறவு வங்கிகள் வங்கி உரிமம் கீழ்கண்டவற்றுள் ஒன்றிலிருந்து பெறுகிறது. இந்திய மைய வங்கி. குறுகியகால கடித போக்குவரத்து கூட்டுறவு கல்வி அளிக்கும் நிறுவனம். கூட்டுறவு ஒன்றியம். தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம். ஆப்ஷன் சி. ஒப்பந்த தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் கீழ்காணும் நாட்டில் புகழ்பெற்றவையாக விளங்குகிறது. இத்தாலி. ஒப்பந்த தொழிலாளர் மேக்சிமம் வந்ததுனாவே இத்தாலின்னு தான் வரும். இத்தாலி. சந்தை வாய்ப்பு கூட்டுறவு சங்கங்கள் கீழ்காணும் நாட்டில் புகழ்பெற்றவை. அமெரிக்கா. கூட்டுறவு சந்தை வாய்ப்பு சங்கங்கள் கீழ்காணும் நாட்டில் புகழ்பெற்றவை. அமெரிக்கா. கூட்டுறவு அமைப்புகளில் நீண்டகால கடனின் நோக்கம் ஏழை உறுப்பினர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்த. கூட்டுறவு அமைப்புகளின் நீண்டகால கடன்களின் நோக்கம் ஏழை உறுப்பினர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்த. இதுவரைக்கும் நம்ம பார்ட் 8 வீடியோ பார்த்துட்டோம். அடுத்து பார்ட் 9 வீடியோ பார்க்கலாம். நாளைக்கு அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe to my channel. Thank you.